இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏமா எல்லாரும் அங்க புடவை எடுத்துட்டு இருக்கோம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருமா சாரு? நான் பார்த்தது இல்லையே. யாருமா யாருமான்னு கேக்குறேன், பேசாம நிக்கிற. இவன் என் ஃப்ரெண்டு, பேரு புஜ்ஜி பாபு, ஊரு ஆந்திரா. அவனுமா? சின்ன வயசுல நானும் இவனும் ஒன்னாதான் படிச்சோம். இப்ப இவன் சென்னையில மயிலாப்பூர்ல தான் இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். వణక్కం రంగనాయకి గారు, మీరు మీ పిల్లలు, మీ భర్త రాజసింహ గారు అందరూ బాగున్నారా? என்னம்மா புரியலையா? வேற ஒண்ணு இல்லம்மா, நீயும் பிள்ளைங்களும் உன் வீட்டுக்காரரெல்லாம் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமான கேட்டேன். அது இல்லைங்க, என் பேரு, என் பொண்ணுங்க, என் புருஷன் பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ఏం తెలియదు. ఓ పయ్య పేరు కదురు, నువ్వు అమ్మాయిల పేరు థియేటర్ కాంప్లెక్స్ పేరు రోగిణి, రాగిణి, రూపిణి. நானா பேரு மாயவரம், சாரி சிதம்பரம். இது எல்லாம் கூட தான் தெரியும். அதையே உன் பொண்ணுக்கு பார்த்து வச்சிருக்கிய அல்லுடு பேரு, அவன் பேரு மகேஷு, அது கூட தான் தெரியும். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ரங்கா, கொஞ்ச நாளா போன்ல பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப நான் இதெல்லாம் சொல்லத்தானே செய்வேன். ஓ அப்படியா? அது சரிம்மா, உன் ஃப்ரெண்ட் எல்லாம் ஏறக்குறைய எனக்கு எல்லாரையுமே தெரியும். இவர் பத்தி நீ சொன்னதே இல்லையே. அது வந்து ஆமாம்மா, நீ சொன்னதே இல்லையே. அது என்னன்னா, రంగనాయకి మంచి క్వశ్చన్, రైట్ டைமிங்கோ. எங்க காலத்துல டெக்னாலஜி எல்லாம் வளரல, யாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இப்பதான் சேட்டலைட்டு, இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா இதெல்லாம் வந்துருச்சோம். அதுல காணாம போன நைனால இருந்து வேற எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அதில கண்டுபிடிச்சதுதான் இந்த ஃப்ரெண்டு அம்சா. ரங்கநாயகி இவன் என் கூட படிச்சவன் தான். ஆனா 5 பிள்ளைங்களை பெத்து பேரம் பேத்திங்களுக்கு எல்லாம் கூட கட்டி கொடுத்துட்டான். லொடன்னு பேசினாலும் மனசுல எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லவன். அதனால இவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. అంశవేణి, నేను అంత పెద్ద ఆಳು இல்ல, ఎందుకు இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? புஜி பாபு, உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா என் பொண்ணுக்கு புண்ணியம். ரங்கநாயகி, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. వద్దు 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 వద్దుమ్మా, నీ అంశమేని ఆశపడి నడదుకో, నువ్వు బాగా ఉంటావు. மா, சாரை கூட்டிட்டு போய் நம்ம வீட்ல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாமா? నాకు పబ్లిసిటీ అంత నచ్చదమ్మా, వేరే గెటప్ లో చూసుకున్నాంలే. இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு சொன்னமா. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இப்பவே பார்க்கலாமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக புடவை எடுக்க தான் இங்க வந்திருக்கோம். வாங்க, நீங்க வாங்க, எல்லாரையும் பார்க்கலாம். சொல்லுமா. டேய் சும்மா வாடா, என் வீட்லயும் எல்லாரும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆமா, வாங்க அம்மா, கூட்டிட்டு வாமா. வாங்க சார். வா பாட்டி, நானே யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சிருமோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீங்களே பிரச்சனையில மாட்டி விடுறீங்க. என்னாலே உன்னை கண்டுபிடிக்க முடியல, அவளாலே உன்னை கண்டுபிடிக்க முடியல. வேற யார்தான் உன்னை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். வா வாடா, வா சிவா. யாராவது இருக்காங்களா இந்த சைடு? இல்லையே. ஓகே. ரெட்டுக்கு கிரீன் போட்டா நல்லா இருக்கும். ரூபினி,
எவ்வளவு நேரத்துக்கு தாமா பாத்துக்கிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கம்மா. உனக்கு Dress எடுக்கல தாத்தா, எங்க அக்காக்கு தான் எடுத்துக்கோ. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பா ஏய் ரூபி யாரும்மா இது? ரோகி என்னங்க? வாங்க. இவன் புஜ்ஜி பாபு, என் கூட படிச்சவன். ஓஹோ. படிச்ச காலத்துல நானும் இவனும் அவ்வளவு தோஸ்து. எப்பவுமே என் தோள்ல கைய போட்டுக்கிட்டு தான் சுத்துவான். ஆ? நான் என் வீட்ல இருந்ததை விட இவன் வீட்ல இருந்தது தாங்க ஜாஸ்தி. இது வரைக்கும் இந்த புச்சி பாப்பா பத்தி நீ சொல்லவே இல்லையே. ஐயோ, உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. வணக்கம்னு சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் மாயவரம். மாயவரமா? சாரி மிஸ்டர் சிதம்பரம். வணக்கம். ஏன் அம்சாவை நல்லா பாத்துக்கிறீங்களா மிஸ்டர் சிதம்பரம்? என்னது உங்க அம்சவேணியா? అవునయ్యా முடியலன்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். ஏன் அம்சవేణి, నేను పిలిస్తే నువ్వు వస్తావు కదా? என்னது? ஓ புரியலையா? அப்படின்னா நான் கூப்பிட்டா நீ என் கூட வந்துருவியான்னு கேக்குறேன். உடனே பொட்டியை தூக்கிட்டு வந்துட மாட்டேன். சார் இவர்தான் என் வீட்டுக்காரு. அந்த ஹவுஸ் ஓனரா? இல்ல இல்ல என் புருஷன் ராஜசிங்கம். நீங்க கூட சொன்னீங்களே. ஓ నువ్వు హస్బెండా? வணக்கம்ங்க. வெரி குட். ஆன்ட்டி அப்பாய், காலையிலே ஒரு ரவுண்டு போட்ட போல இருக்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? నేను அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ரவுண்டு போட்டிருக்க போல இருக்க. చూడు తమ్ముడు, ఓవరా అడికాద, மேல போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கா இல்ல செகண்ட் ஃப்ளோர்க்கா? அதுக்கு மேல பரலோகம் போயிடுவேன். ம். யோ கொஞ்சம் சும்மா இரு. சார் இவ என் பெரிய பொண்ணு ரோகிணி. வணக்கம். நல்ல மேக்கப்லாம் போடுவா. அவளுக்கு தான் இப்ப கல்யாணம். வாவ், ஸ்கிரீன் ஓட்னா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு தாத்தா. அவ ரெண்டாவது பொண்ணு ராகினி சப் இன்ஸ்பெக்டரா இருக்கா. అవునా, சூப்பர் சூப்பர்மா. அடுத்தவ ரூபினி சினிமா டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஹாய். ஓ ம். ஏய் 3 பேரும் தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சார் நீங்க என் பொண்ணுங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பவே நம்ம பாட்டிக்கு ஒரு பாய் பெஸ்டி இருந்திருக்காரு பாரு. சும்மா இருடி. சும்மாவே தாத்தா காதுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. நீ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்க. அவங்க வர சும்மா பாக்க இருக்க மாட்டேல்ல? என்னடி ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னா காதை கடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க. పర్వాలేదు అందరూ బాగుండాలి. தாத்தா, கிராண்ட்பா ரெவெஞ்ச்னு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அதுக்கு உங்கள மாதிரி தான் ஒரு தாத்தாவை தேடிட்டு இருந்தேன். வயசா இருக்கணும், அதே சமயம் ஒரு யங் ஃபீல் இருக்கணும். நீங்க தான் அதுக்கு பொருத்தமா இருப்பீங்க. நீங்க நடிக்கிறீங்களா? கிராண்ட் பா கேரக்டர்னா மறுபடியும் இதே கேட்டப்பா. டூயட்டோ ரொமான்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு தாத்தா. என்ன ஹீரோயின் அம்சவேணியா?